இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெட்ரோ படத்துக்கான செகண்ட் சிங்கிள்கான ரிலீசிங் டேட், அதுக்கப்புறமா வாடிவாசல் படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட், பகவதி படத்தை ரீ ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம சூர்யா அண்ணாவோட ரெட்ரோ படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர மார்ச் 21 இந்த ரெட்ரோ படத்துக்கான செகண்ட் சிங்கிளான கனிமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக்ல இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டுக்குமே வந்துட்டு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ நம்ம சூர்யா அண்ணாவோட இந்த ரெட்ரோ படத்துக்கான செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி கேட்கலாம். இந்த படத்தையுமே வந்துட்டு வர மே 1 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட நடிப்புல வாடிவாசல் படம் இருக்குல்ல, இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான சாங்கான ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷனாவே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ட்வீட் வந்து போட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த வாடிவாசல் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படமும் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட பகவதி படம் இருக்குல்ல, இந்த படத்தை மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க லிமிடெட் ஸ்கிரீன்ஸ்ல. எந்த டேட்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர மார்ச் 21 இந்த பகவதி படத்தை ரீ ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ யாராவது மறுபடியும் இந்த படத்தை பிக் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்க. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.